கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நேசரின் கரங்கள் திருச்சபை ராமாபுரம் சென்னை திருச்சபையிலிருந்து இன்றைக்கு செய்திகள் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். செய்தி கொடுக்கிறவர் பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள். ராமாபுரம் சென்னை பகுதியில் இருக்கிற மக்கள் ராமாபுரம் நேசரின் கரங்கள் திருச்சபைக்கு வந்து நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட இந்த செய்தியை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்பொழுது கேட்கிறவர்கள், காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜாய் டிவி வழியாக, யூடியூப் வழியாக, சமூக வலைத்தளங்கள் வழியாக பார்க்கிற மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, சுகமடைவார்களாக, பரிசுத்தமடைவார்களாக, ரட்சிப்படைவார்களாக. ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும் செய்தி கொடுக்கிற ஆண்டவரே பேராயர் டாக்டர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதராஜ் ஐயா அவர்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகம் முழுவதும் இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் செய்தியை கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் ஹோலினஸ். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். என்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரு என்று தெய்வம் நம்மை அழைக்கிறார். பாவமும் பரிசுத்தம் ஒன்றாகாது. நீரும் நிலத்தில் இருந்தாலும் நீர் நிலத்தோடு ஒட்டி கொள்ளாது. ஆகையினால் விஷமும் பாலும் வெள்ளையாக இருந்தாலும் தனித்தனியாக. பரிசுத்தம் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு அவசியம். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், தேவனிடம் பேச வேண்டும் என்றால், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், கற்பிலும், விசுவாசத்திலும் மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளாக மாதிரியாய் நடப்பது தான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை குறித்து தான் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறோம். அழைத்த தெய்வம் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யோசேப்பு வாழ்க்கையை பார்த்தா பரிசுத்தம். ஏசப்பா தேவன் மனுஷனாய் வெளிப்பட்ட போது பரிசுத்தம். சீஷர்கள், இப்படி பல பரிசுத்தவான்கள் எழும்பி இப்பொழுது பூமியில் அநேக ஊழியர்கள், பரிசுத்தர்கள் இருக்கிறார்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் பரிசுத்தமாக எப்படி வாழ்ந்தார்? தெய்வம் மனுஷ அவதாரத்தில் வந்தபோது 33 ஆண்டு காலம் அவருடைய பரிசுத்தத்தை காட்டுக்கொண்டார். 30 ஆண்டு காலம் குடும்பத்தோடு இருந்த பொழுதிலும் அதிலும் பரிசுத்தம். 3 ஆண்டு காலம் அவர் ஊழியத்தின் பாதையிலே நடந்து சென்று எல்லா இடங்களிலும் பரிசுத்தம் சொல்லுகிறார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்ட ஒரே தெய்வகுமாரர் ஏசப்பாவாக இருக்கிறார். ஆக எதில் பரிசுத்தம் சரிகரத்தில் வர வேண்டும்? ஆவி பரிசுத்தமாகவும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் பரிசுத்தப்படுகிறோம். தேவ வார்த்தை கேளாது நான் 30 ஆண்டு காலங்கள் பேர் கிறிஸ்துவனாய் வாழ்ந்தேன். ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அறியாது, எது குறித்தும் புரியாது. போவோம் ஆலயத்துக்கு, சொல்லுகிற காரியங்களை கேட்டோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரும்பொழுது ஆவியான நடத்துதல் வித்தியாசம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லுகிறோமே, அந்த பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். எப்படி? தேவனுடைய வார்த்தை தேவ மனுஷர் மூலமாகவும் டிவி மூலம் மற்ற நிகழ்ச்சி மூலமாய் நாம் காணும்பொழுது அவர் வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். பரிசுத்த வாழ்க்கை உங்களை பின்தொடரும். நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். பரிசுத்தர் உங்களோடு வர முடியும், உங்களை நடத்த முடியும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ண முடியும், நம்மை நடத்த முடியும். அவர் நமக்குள் வரும் வரை நம் உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் நடந்து தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 1 பேதுரு புஸ்தகத்தில் முதல் பார்க்குறோம், பரிசுத்தராக இருங்கள் என்பதுக்கு முதல் காரியத்தில் ஆவியிலே பரிசுத்தவர். நமக்கு ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம். இந்த ஆவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவாவி நமக்குள் வர நம் ஆவியை நாம் தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். வாசிங்க ஐயா. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில்
யாராவது திருவரசின் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே அவர்களை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையிலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். மனைவிகளே எப்படி ஆதாயப்படுத்த முடியுமா? நம்முடைய நடக்கையிலே. என் வீட்டுக்கார் நல்லவர், என் வீட்டுக்கார் உண்மையானவர், எந்த தவறும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த தெய்வம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அடுத்தது 2 பேதுரு 3:11 பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், பூமியின் கிரியைகள் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் அவ்வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். பூமி கிரியைகள் எல்லாம் அழியக்கூடியது. மண்ணிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கு திரும்புவது நீதியாக இருப்பதினால் இந்த சரிகிற இந்த மண்ணிலே உலா வரும் வரை, இந்த சரிகிரத்துக்கு தேவன் ஆவி ஆத்துமாய் கொடுத்து காக்கும் வரை கிரியைகள் எல்லாம் அழிந்து போக எப்படிப்பட்ட நடக்கை வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? முதலாவதாக பரிசுத்த நடக்கை, இரண்டாவதாக தேவ பக்தியாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்தை செய்து விட்டோம் என்றால் அந்த பரிசுத்தமாகும். ஆண்டவர் அழைத்த பிறகு வருகிறவர். பிசாசோ அழியாதவன், அவன் நம்முள் நுழைந்து விடுவான், நம்மை பாவ சிற்றின்பன் தள்ளி விடுவான், அழிந்து போகிற இந்த பூமியின் காரியங்களை காட்டுவான், மற்றவர்களை இண்டிகேட் பண்ணி நம்ம எப்படி இருக்க என்று சொல்லுவார். எதையும் பார்க்காதபடிக்கு நாம் கற்புள்ள நடக்கையும் பரிசுத்தமாயும் தேவ பக்தியிலே வைராக்கியமாக இருக்கணும். தேவ பக்தி சும்மா உதட்டில் அளவில் அல்ல, அதில் வைராக்கியத்தை காட்ட வேண்டும். கர்த்தர் அதிலே பிரியப்படுவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிக்கும்போது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பரிசுத்தமாகிவிட்டு இந்த 36 ஆண்டுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்தாலும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். நீ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பயம் ஆகிலும் பரிசுத்தம் என்பது முடிவு வரைந்தும் கடைசி வரைந்தும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமான் இன்னுமாய் பரிசுத்தமாக வேண்டும். போதும் என்ற மனம் அல்ல, பரிசுத்தத்துக்கு அளவே இல்லை. அது தேவன் நமக்கு கொடுக்கிற பேச்சு பரிசுத்தம், நடக்கை பரிசுத்தம், பார்வை பரிசுத்தம், சிந்தனை பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், இப்படி எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வந்தால் பரிசுத்தாவியனை சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த கைவிடாத நேசர் நம்மோடு வர வேண்டும் என்றால் அவர் குமாரனாய் வெளிப்பட்டு நடந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் நடந்து காட்ட வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71வது வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரியர்கள் பரிசுத்தத்தோடு தான் ஊழியத்தை செய்ய வேண்டும். பாவம் செய்துவிட்டு பாஸ்டிங் எடுக்காமல், ஜெபம் இல்லாமல் சன்னிதானத்தில் வந்து அவர் வார்த்தை எடுக்கக்கூடாது. அல்லது ஜெபிக்கும் வேளையிலும் குடும்ப ஜெபமாக இருந்தாலும் பரிசுத்தத்தோடு தான் நாம் ஜெபத்தை தொடங்க வேண்டும். பரிசுத்தம் என்பது நம் நடக்கையும் நம்முடைய ஜீவியத்தை குறிக்கிற. அடுத்தது நீதி. நீதி தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி நாம் பிரசங்கிக்கிறோம், நாம் வார்த்தை கேட்க மாட்டோம் என்று அல்ல, அந்த நீதியை தேடி மற்றொரு மூலியமாக, ஒலிபெருக்கி மூலமாக, டெலிவிஷன் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை, பல தரப்பட்ட ஊழியக்காரர்கள் பலவிதமாய் பேசுகிறார்கள். பேசுகிற வார்த்தை உணர்ந்து அறிந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிக்க வேண்டும். அப்பொழுது தான் சொல்கிறார், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்யணும். எப்படியும் செஞ்சிடலாம். பாவமும் பரிசுத்தம் ஒன்றாகாது, நீதியும் அநீதியும் ஒன்றாகாது, உண்மையும் பொய்யும் ஒன்றாகாது. இது வேறு அது வேறு. அந்த பாவ வாழ்க்கையிலே உலக காரியத்திலே வாழ்ந்த நாம் பரிசுத்தரோடு இணையும் பொழுது, பரிசுத்த வார்த்தையை கேட்கும்போது, பரிசுத்த வார்த்தையை ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்தத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். 10 நாள் செய்தோம், 10 ஆண்டுகள் செய்தோம், போதுமென்ற மனதோடு இல்லை, நிலை நிற்கிற முடிவு பறிந்தோம்.
நிலை நிற்க வேண்டும் என்று நமக்கு வேதம் எச்சரிக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது யோவான் 17:17 பார்க்கும்போது உம்முடைய சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும். எப்படி பரிசுத்தமாக்கப்படுவோம்? சத்தியத்தினாலே நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். சத்திய வசனத்தினாலே தான் பரிசுத்தம் வரும். சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது உங்களை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள் அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறார். ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தால் அவன் கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருப்பார். காரணம், உள்ளே இருக்கிற வார்த்தையும் சத்தியம், அதை சத்திய ஆவியை கொண்டு சத்திய தேவன் நடத்துகிற விதம். ஆக உம்முடைய வசனம் சத்தியமானது, உம்முடைய வசனம் உண்மையானது. இந்த வசனத்தை சத்தியத்தினால தான் பரிசுத்தமாக்க முடியும். நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் என்று சொன்னாலும் இந்த சத்திய வசனம் தான் ஒரு மனிதனை அவன் கீழ்ப்படிய தேவன் பாருங்க மரண பரியந்தனை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலாக ஆண்டவராக இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தை தேவன் உயர்த்திட்டார். ஆக உம்முடைய சத்தியத்தினாலே நாம் பரிசுத்தமாக வேண்டும். சத்தியத்தை கேளாமலும் சத்தியத்தை வாசிக்காமலும் சத்தியத்தை தியானிக்காமலும் இருந்தால் இந்த பரிசுத்தம் என்பது நம்மென்றை வருவது கடினம். ஆகையினாலே அவருடைய சத்தியத்தை கேளுங்கள், படியுங்கள், தியானியுங்கள். கர்த்தருக்கே மகிமையாக சொல்லப்பட்ட காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நாம் அழைத்தவர் பரிசுத்தராகிறது போல நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதல் ஆவியிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், பூமியின் இருக்கிற நாள் எல்லாம் அழிந்து போகிறதாக பரிசுத்த நடக்கும் தெய்வ பக்தியாக இருக்க வேண்டும். கடைசியாக பார்க்கும் நீதியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ரோமர்கள் நிருபம் 12:1 பார்த்தீங்கன்னா, சரீரங்களை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்படைக்கும். நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். பிதாவிடத்திலே, உலகத்தை படைத்த பிரம்மனிடத்திலே, உலகத்தை சிருஷ்டி கர்த்தரிடத்திலே, வார்த்தையாய் நமக்காக வந்து பாஸ்காடு பலியானவரிடத்திலே, ஆவியான திருத்துவ இடத்திலே ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமாகும். சரீரத்தில் கரைப்படுவதற்கு காரணம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசோ, அந்த வாயிலிருந்து புறப்படுவது நம்மை தீட்டாக்கும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது ஆராதனை? சரீரங்களை பரிசுத்தமாக தேவனிடத்திலே ஜீவபலியாய் தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக பார்க்க போகிறோம். பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவன் ஒருவரும் பாவியாய் இந்த உலகத்தின் காரியங்களை முடித்து இரண்டாம் மரணத்திலே சேதமடையாதபடி பிதாவின் வாக்கு ஒருவரும் அழிந்து பாதாளம் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. பட்டி தொட்டி எங்கும் ஜாய் டிவி மூலம் மற்ற டிவி மூலம் எல்லார் மூலமாகவும் வார்த்தைகள் பெருக்கெடுத்து வருகிறது. கேளுங்கள், கேட்டு நடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக பரிசுத்தமெல்லாம் இருக்க நாட வேண்டும். அவர் பரிசுத்தம், இவர் பரிசுத்தம், நான் பரிசுத்தமாய் இருக்க நாடுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். மகா இரக்க அன்பு கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த இந்த ஹோலினஸ் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆண்டவரை கேட்ட வண்ணம் விட்டு விடாதபடி கேட்டு ஆண்டவரை அதன்படி நடந்து தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற எல்லா ஊழியரும் பரிசுத்த பாதை நடந்து நித்திய ராஜ்யத்தில் யாவரும் சுதந்திரிக்க பிதாவின் சித்தம் நிறைவேற கிருபை தார். இந்த ஜாய் டிவியை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வாதம். இதில் வேலை செய்கிறவர்களை ஆசீர்வாதம். இந்த ஒளிபெருக்கி கேட்கிறவர்கள் யாவரையும் தனித்தனியாக குடும்பங்களாக பேர் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.